பாலமேட்ல 7 மணிக்கு ஜல்லிக்கட்டு தொடங்கி 4 மணிக்கு முடிக்கணும். ஜல்லிக்கட்டு விதிமுறையே அப்படித்தான். 7 மணிக்கு வந்து கொடியசைத்து முதல் மாடன கோவில் காலை அவிழ்த்து விட்டு ஜல்லிக்கட்டு தொடங்கப்படணும். பாலமேட்ல 7 மணிக்கு தொடங்க வேண்டிய ஜல்லிக்கட்டு 9:45 தொடங்கிருக்கு. என்னன்னு பார்த்தா விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து கொடியசைச்சா மட்டும்தான் நாங்க வந்து ஜல்லிக்கட்டை தொடங்கணும்னு சொல்லி இந்த ஏரிக்கரையில கொக்கு வந்து ஒத்த கால காத்திருக்கும்ல மீனுக்காக, அதுபோல ஒத்த கால காத்திருக்காரு தமிழ்நாட்டுடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மூர்த்தி அவர்கள். முதல் நாள் காலையில மாட்டை அவுக்கணும்னா முதல் நாள் சாயந்தரமே வந்துடுறான். வெறும் மதுரையில மட்டும் வரல, விருதுநகர்ல இருந்து வராங்க, திருநெல்வேலியில இருந்து வராங்க, தூத்துக்குடியில இருந்து வராங்க, பெரம்பலூர்ல இருந்து, அரியலூர்ல இருந்து, இப்படி தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியில இருந்து இந்த அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் இங்க மாட்டை அவிழ்ப்பது என்பது ஒரு பெருமையாக ஓராண்டு தவம் இருந்து அந்த மாட்டை தயார்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு மாட்டை தன்னுடைய இடத்திலிருந்து அழைச்சிட்டு போனா குறைந்தபட்சம் 15,000 ரூபாய். 15,000 செலவு பண்ணது மட்டும் இல்லாம அவன் முதல் நாள் இரவே வந்து காத்து கிடக்கணும், வரிசையில் நிக்கணும். அப்படி இவ்வளவு சிரமப்பட்டு அவங்க நிக்கிறாங்க. அது காலையில 6 மணிக்கோ 6:30 மணிக்கோ 7 மணிக்கோ திறந்தா சர சர சரன்னு போயிடும். மொத்தமா சொல்ல போனா 10 மணிக்குள்ளலாம் ஜல்லிக்கட்டு போட்டி பரபரப்பாயிரும். பரபரப்பா அது கிட்டத்தட்ட பாதி விளையாட்டு முடிகிற நேரம். ஆனா பாதி விளையாட்டு முடியும் போதுதான் புகழ்பெற்ற பாலமேட்டுல விளையாட்டு போட்டியை தொடங்கி வச்சிருக்காரு தமிழ்நாடு துணை முதலமைச்சர். இவருடைய காலதாமத்திற்கு இவ்வளவு பேரும் காத்து கிடக்கணுமா என்று மாடுபிடி வீரர்களும் மாட்டினுடைய உரிமையாளர்களும் கொந்தளிச்சிட்டாங்க.